அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அப்பா, நல்ல வேளை யாரும் பார்க்கல, தப்பிச்சோம். கடவுளே, டைம் வேற ஆச்சே, சமைக்கணுமே. என்ன வயிற்றுல அலாரம் அடிக்குது? சாப்பாடு ரெடினா அம்மா சொல்லியிருப்பாங்களே. அக்ஷயா, அக்ஷயா. ஐயோ, அண்ணா வந்துட்டு இருக்கோம். அக்ஷயா, என்னண்ணா? எனக்கு பசிக்குது அக்ஷயா. அம்மா வந்துட்டாங்களா இல்லையா? கோவிலுக்கு போயிருந்தாங்க, இந்நேரம் வந்திருப்பாங்களே. என்ன? இரு, இதோ இருக்காங்க பாருண்ணா. இங்கதான் இருக்காங்களா? சரி வா. அம்மா அம்மா பார்த்து மெதுவாமா. ஏன் இப்படி பரபரன்னு வேலை பாக்குற? அம்மா, கொஞ்சம் மெதுவா தான் அரையம்மா. எப்படி மெதுவா அரைக்கிறது? இதோ எல்லாம் உங்க அப்பா நல்ல சிவத்தை நினைச்சுதா. 5 நிமிஷம் லேட் ஆனாலும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாரு. பெரிய வெள்ளக்கார துரை. எல்லாம் டைம் படி தான் நடக்கணும். 9 மணிக்கு டிஃபன், 12 மணிக்கு லஞ்ச், 8 மணிக்கு நைட் டிஃபன், 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு கதவை அடைச்சிட்டு தூங்கிடணும். ஏதோ மிலிட்டரி ட்ரைனிங்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்லடா, 30 வருஷம் இதேதான். என் தலை இழுத்து மாற போறதே இல்ல. இது எல்லாமே இந்த நல்ல சிவத்துக்கு கழுத்து நீட்டினதுனால மட்டும்தான். நல்ல சிவமா, நல்ல சிவம். உங்க தாத்தா பாட்டி அவருக்கு கெட்ட சிவம் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கணும். அதுதான் கரெக்ட், கெட்ட சிவம். ஆஹா, கரெக்டா இருக்கு. அம்மியில அரைச்சாதான் ஆரோக்கியமா இருக்குமா, மண்பானையில சமைச்சாதான் மன நிம்மதியா இருக்குமா. அது இதுன்னு சொல்லி ஏன் நிம்மதியை கெடுக்கிறாரு? தள்ளு அந்த பக்கம். அம்மா, இந்த மாதிரி சாப்பாட்டு ருசியை பாக்குறவரு பொண்டாட்டிக்கு ஒரு மனசு இருக்குங்கறத கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்திருக்காரா? 30 வருஷமா இப்படி விறகடுப்புல வெந்து சாகுற. இதுக்கு ஒரு விடிவு காலம் வர மாட்டேங்குதே. சமைச்சு போடவும், துணி துவைச்சு வீட்டை பாத்துக்கிறவதான் பொம்பளைன்னு சொல்லி உங்க அப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பழக்கம் அப்படியே உங்க அண்ணனுக்கும் வந்துடுச்சு. ஐயோ, அவனும் அவரை மாதிரியே வந்து என் உசுர வாங்கிக்கிட்டு இருக்கான். கௌரி, எங்க இருக்க? ஐயோ, வந்துட்டாருடா. கௌரி, ஐயோ, என்ன பண்ணுவேன்? எல்லாம் ஆயிடுச்சு. சட்னி மட்டும் தான் தாளிக்கணும். ஐயோ, கருவேப்பிலை, கருவேப்பிலை இல்லையே. கருவேப்பிலை வேணுமே. ஐயோ, கருவேப்பிலை மறந்துட்டேனே. கௌரி, எங்க டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. ஒரு நிமிஷம், இத ஒரு நிமிஷம் வந்துடுறேன். டேய் இளங்கோ, ஆம்பளை பையனுக்கு அடுப்படியில் என்னடா வேலை? இல்லப்பா, தண்ணி குடிக்கலான்னு வந்தப்பா. ஏன் அக்ஷயாட்ட சொன்னா எடுத்து கொடுக்க மாட்டாளா? ஏய் அக்ஷயா, அண்ணன் தண்ணி கேட்டா எடுத்து கொடுக்க மாட்டியா? இல்லப்பா,
அண்ணன் வந்து ஐய், தண்ணி தானே நம்மளே குடிச்சுக்கலாம் தான். டேய் அப்பா. வாடா இங்க. வரேன்ப்பா. இங்க பாரு, தண்ணி தானே நாமளே எடுத்து குடிச்சுக்கலாம்னு நினைச்சேன்னு வெயி. நாளைக்கு நீங்களே சோத்த போட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாளுங்க. அப்புறம் எனக்கு உடம்புக்கு முடியல, நீங்களே சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாளுங்க. பொம்பளைங்களுக்கு எப்பவும் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், தலைக்கு மேல ஏறி நின்னு ததிங்கணத்துவம் போட ஆரம்பிச்சிருவாளுங்க. எப்பவும் தட்டி வைக்கணும், புரிஞ்சுதா? புரியுதுப்பா. ஏய் நில்லு, ம், மணி 9 ஆச்சு இல்ல? டிபன் சாப்பிடுற நேரம் இல்ல இது? அறிவில்ல உனக்கு? இதோ சட்னி முடிச்சிட்டேங்க, தாளிக்கிறது மட்டும்தான் பாக்கி. அதுக்குதான் கருவேப்பிலை கொண்டு வர போறேன். ஏன் இதெல்லாம் முதல்லயே செஞ்சு வச்சுக்கிறது இல்லையா? விக்ரம் இதோ அவன் வேலைக்கு போக வேண்டியது இல்லையா? போ சீக்கிரம் எடுத்துட்டு வா, சாப்பிட சரிங்க, அவனை காக்க இதோ வச்சிடாத. எடுத்துட்டு வரேன். டேய் உட்கார்ற. சரிப்பா. ஐயோ, அவன் வந்துட்டானே. என்ன சுபாஷ் 5 நிமிஷத்துல கிளம்புறேன்னு சொன்னல. யோ வெய்யா போன. மா பதட்டப்படாம செய்யுமா. நான் என்ன பண்றது? ஐயோ, இந்த நேரம் பார்த்து அடுப்பு வேற பழி வாங்குதுடி. உட்கார்ப்பா. ப்ரோ கௌரி, விக்ரம் வந்தாச்சு, ரெடியா? இதோ ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரம் பார்த்து இந்த அடுப்பு வேற உயிர் எடுக்குது. ஐய், இதோ ரெடி ஆயிடுச்சு. என்ன சத்தம்? ஒண்ணு இல்லைங்க. என்னடா டிஃபன் இன்னும் ரெடி ஆகல? இல்ல, ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிருமா? சீக்கிரம் கௌரி. இதோ ஆயிடுச்சு. என்னாச்சு?